அடுத்தபடியாக நமது பாரத் சிலம்பம் ஃபெடரேஷனின் தேசிய தலைவர் திரு முத்துராமன்ஜி ஐயா அவர்கள் உங்கள் முன் சிறப்புரை ஆற்ற ஆர்வமாக உள்ளார். ஆனரபிள் அண்ணன் மினிஸ்டர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அமைச்சரான பிற்பாடு பல நல்ல விஷயங்களை, பல சாதனைகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கிறீர்கள். அதில் ஒரு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தா, நீங்கள் வந்த பிற்பாடு தான் தமிழர் கோடான கோடி மக்கள் கும்பிடக்கூடிய அந்த குமர கடவுள் பத்தியால் யான் உன்னை பகலாலும் பத்தியமா திருப்புகழ் பாடி முத்தாரம் ஆனேனை பெருவாழ்வு முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதானா சர்க்குட நேயா ஒப்பில்லா மாமணி கிரிவாசகா வித்தகா ஞான சந்நிதி பாதா வெற்றி வேலாயுத பெருமானேன்னு கும்பிட தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை என்ற ஒன்றை தொடங்கி நீங்க தமிழர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விடுமுறை வாங்கி கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின் அந்த வேல் யாத்திரை நீங்கள் எடுத்த பிற்பாடுதான் முருகனை உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஒரு கட்சி என்பது இந்த தமிழ்நாட்டில் தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆனரபிள் அமைச்சர் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தீங்க. அந்த மாநில தலைவராக இருக்கும்போது ஒருவர் வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசிட்டார் என்பதற்காக அந்த கொரோனா காலகட்டத்திலையும் உங்கள் கூடயே நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி உங்களுக்கு கொரோனா தாக்கிருச்சு. அப்படி இருந்தும் அந்த விடாப்புடியாக அன்னைக்கு ஆளுங்கட்சியாக நம்ம இருந்தாலும் கூட, ஆனால் நம்மளாம் தீவிரவாதி மாதிரி விரட்டி பிடிச்சாங்க. இல்லைன்னா அது எங்கேயே போயிருக்கும். அன்னைக்கு அந்த ஒரு விதை போட்டது தான் இன்னைக்கு மரமாக வளர்ந்து அது கனியாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தொண்டர்னு கூட உங்களுடைய நீங்கள் கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு இதில் வந்து அண்ணனுக்கு யாவும் இருக்கா என்னன்னு தெரில, நம்ம வந்து வேல் யாத்திரை வந்து எதுக்கு காஞ்சிபுரம் போய்கிட்டு இருக்கோம். போகும்போது என்னை எஸ்பி என்ன இருந்தாருன்னா, என்னை BMW காரில் நான் போனேன். ஏன்னா என் காரை மறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் வீட்டு சிறையில் வச்சாங்க. அப்படி இருந்து நான் வந்து BMW காரில் போனால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என் BMW காரை எடுத்துகிட்டு வர்றேன். அப்படி இருந்து என்னைய கண்டுபிடிச்சி உங்கள் கூட இருப்பதனால், அதாவது வந்து நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாய்வது போல் ஏற்றி விட்டவரை வந்து உயிர் உள்ளவரை மறக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சவரை கனவுடன் நினைக்கக்கூடாது மாதிரி நீங்கள் என்னை ஏற்றி விட்டீர்கள். அன்றைக்கி அந்த எஸ்பி என்னை கைது பண்ணி வச்சுருந்தார். நீங்கள் ஒரு 100 வண்டிக்கு போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னை ஒரு ஆளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நிப்பாட்டினீங்க.